As per Indian Contract Act 1872 classified various types of contracts. The classification of contracts are as follows. It is classified on the basis of 5 types. On the basis of validity, the first one is valid contract. The contract which is enforceable by law is known as valid contract. சட்டப்படி செல்ற எல்லா ஒரு ஒப்பந்தமும் அது வந்து சட்டப்படி செல்லக்கூடிய ஒப்பந்தம் என்று கருதப்படுகிறது. Second one, void contract and void agreement. It is a contract which has no legal effect. It is enforceable by law. சட்ட ஒப்புதல் இல்லாத எந்த ஒரு விஷயமும் அது வந்து செல்லாத ஒப்பந்தம் சொல்றாங்க. இதை ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்றாங்க. டியூ டு இம்பாசிபிலிட்டி, டியூ டு சப்சிக்வெண்ட் இம்பாசிபிலிட்டின்னு சொல்றாங்க. Third one, voidable contract, an agreement which is enforceable by law at an option of one or more of the parties that do, but not the option of the others. It is voidable contract. The fourth one, illegal or lawful agreement. An agreement is illegal and void if its object or consideration is prohibited by the law or it's a fraudulent. ஒரு தவறான மோசடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செஞ்சிருந்தாங்கன்னா, சட்டத்துக்கு புறமா இது செஞ்சாங்கன்னா அது இல்லீகல் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அது வேற என்ன வேர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, an illegal agreement is void ab initio சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, from the beginning அது வந்து செல்லாத ஒப்பந்தம் சொல்லுவாங்க. Next one, unenforceable contract. An unenforceable contract is one which cannot be enforced in a court of law because of some technical defect such as absence of writing or lapse of time. சட்டப்படி இருக்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் இல்லாம போனால் அதை வந்து unenforceable contractனு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன், on the basis of formation. ஒரு கான்ட்ராக்ட் உருவாகிற விதத்தை வச்சு அதோட கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். இஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் எக்ஸ்பிரஸ்லி அக்ரீட் அப்பான் அட் த டைம் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட். அது ஒன்று எக்ஸ்பிரஸ்னா ரிட்டர்னில் இருக்கலாம், ஸ்போக்கில் இருக்கலாம், வேர்டில் இருக்கலாம். அப்படி நீங்கள் எதுவும் பண்ணீங்கன்னா அது எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன், இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். நம்ம யூகித்து உணரக்கூடிய ஒப்பந்தம் சொல்லுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் விச் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ் இன் ரைட்டிங் ஆர் ஸ்போக்கன் ஆர் வேர்டு. எழுத்து வடிவிலையோ சொல் வடிவிலையோ இல்லை பேச்சு வடிவிலோ இல்லாத ஒரு ஒப்பந்தம் வந்து இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், get into a public bus, take a cup of coffee in a hotel, permits a porter to lift a luggage. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் implied contract னு சொல்லுவாங்க. Third one, quasi contract. A quasi contract is one which resembles a contract but not possesses all the essentials of a valid contract. ஒரு essentials contractல இருக்கிற எல்லா விஷயமும் இல்லாத ஒரு ஒன்பது என்னன்னு quasi contract னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா constructive contracts னு சொல்லுவாங்க. Last one, e-commerce contract. எந்த ஒரு ஒப்பந்தமும் எந்த ஒரு கான்ட்ராக்டும் நீங்க வந்து இன்டர்நெட் மூலமா பண்ணீங்கன்னா அதை இ-காமர்ஸ் கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க. அண்ட் இ-காமர்ஸ் கான்ட்ராக்ட் இஸ் ஒன் விச் இஸ் என்டர்ட் இன் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் வயா இன்டர்நெட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிளிப்கார்ட், அமேசான், இந்த மாதிரி விஷயங்கள். லாஸ்ட் ஒன், டாசிட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன்ல a tacit contract agreement or understanding between two parties. உயித்து உணரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க டாசிட் கான்ட்ராக்ட். கீழே எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், holding hands may be a tacit acknowledgement that a boy and girl are dating. For example, obtaining cash through automatic teller machine, sale by fall of hammer on an auction sale. இது ஃபுல்லாமே tacit contract னு சொல்லுவாங்க. The third main classification is on the basis of execution. ஒரு கான்ட்ராக்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, அது நிறைவேறின கான்ட்ராக்டா இல்லை நிறைவேற்றப்பட வேண்டிய கான்ட்ராக்டா சொல்லி ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். Executed contract is one in which both the parties have fulfilled their obligations and which are completely carried out. அவங்களுடைய ரெண்டு பேரோட ப்ராமிஸை சைமல்டேனியஸா செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா அது எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. செகண்ட் ஒன், எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். அண்ட் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் இஸ் ஒன் இன் விச் போத் த பார்ட்டிஸ் டு நாட் ஃபுல்ஃபில் தேர் ஆப்ளிகேஷன்ஸ். ரெண்டு பேருமே தங்களுடைய ப்ராமிஸை ஃபியூச்சர்ல ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அது எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட். A unilateral contract is a one-side contract agreement is one the offeror promised to pay only after the completion of a task by the offeree. ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர்ல யார் ஒருத்தங்க தன்னோட ப்ராமிஸை ஃபர்ஸ்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்றாங்களோ அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டி நினைச்சுவாங்க அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. இது வந்து யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன், bilateral contract. If the both the parties have fulfilled their obligation, hence it is known as a bilateral contract. A bilateral contract is one where there is an obligation on the other part both to do or to refrain from doing particular things. In case of bilateral contracts are similar to executory contract. ஃபியூச்சர்ல ரெண்டு பேருமே சேர மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து bilateral contract னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன், அதர் கான்ட்ராக்ட்ஸ், வேஜரிங் கான்ட்ராக்ட்ஸ்.